பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்னி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நமக்கு ஒரு கலாச்சாரம் என்னென்னா, மனைவி கணவன் பேர் சொல்ல மாட்டாங்க. கணவனை கூப்பிடுறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற பெயர் என்னவாக இருக்குன்னா, தன்னுடைய மூத்த மகனையோ மகளையோ அவங்க பேரை வச்சு அவங்களுக்கு அப்பான்னு கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மா எப்படி கூப்பிடுவாங்கன்னா, எங்கள் அக்கா பேர் பாக்கித்தா, அவள் தான் மூத்தவா. அவள் பேரை வச்சு பாக்கித்தா அப்பான்னு தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூப்பிடுவாங்க. அதே போல் நம்ம தேவன் ஆபிரகாமின் தேவன்னு தன்னை கூப்பிடுறார். இதை தான் தியானிக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. வசனம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். பார்த்தீங்களா? தலைமுறை தலைமுறை தோறும் இதுதான் பேர் பிரஸ்தாபம். சொல்லிக்கிட்டே இருக்கார், எல்லா காலத்திலும் சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் ஆபிரகாமின் தேவன் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த ஆபிரகாமின் தேவன் என்பதை எங்களுக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம்ப்பா. நாங்களும் எங்கள் பேரையும் பயன்படுத்தி, நீர் எங்கள் பேரை பயன்படுத்தி எங்களுடைய தேவன் நீங்கள் சொல்லணும்பா. அந்த அளவுக்கு நாங்கள் தகுதிப்படுத்தணும்பா. ஆபிரகாம் பேரை நீங்கள் பயன்படுத்த காரணத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அதை நாங்கள் தெரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் கடைபிடித்து அதே போல் எங்கள் பேரை வைத்தும் நீ எங்களுடைய தேவன் என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் தகுதி பெற கிருபை பாராட்டும் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆபிரகாமுக்கு முன்னாடி ஏனோக்கு இருந்தார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எலியா போல. ஆனால் ஏனோக்கின் தேவன் சொல்லி தேவன் தன்னை சொல்லலை. நோவா இருந்தார். நோவா இந்த உலகத்தை, இன்னொரு உலகத்தை ஏற்படுத்துறதுக்காக பெரிய பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது. இந்த பூமியை எல்லாம் அழித்தார். பூமியில் உள்ள சீர்கட்டு இருந்ததுனால பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாத்தையும் அழித்தார். ஆனால் அடுத்த சந்ததியை, அடுத்த உயிரினங்களை, அடுத்த உலகத்தை ஏற்படுத்துவதற்காக பேழையில் எல்லாத்தையும் பாதுகாத்து வைக்கிற பொறுப்பை தேவன் நோவாட்டு கொடுத்துருந்தார். அவ்வளோ முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்ட நோவாவின் தேவன் அவர் சொல்லலை. ஆதாம் தவறு பண்ணிட்டார், அதனால் அது சொல்ல வாய்ப்பில்லை. ஆனால் அந்த சிலாக்கியத்தை, அந்த மேன்மையை ஆபிரகாம் பெற்றிருக்கான். தலைமுறை சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் யாருமே அந்த இடத்துக்கு யாரும் தகுதி பெறவே இல்லை. ஆபிரகாமுக்கு முன்னாடியும் தகுதி பெறல, ஆபிரகாமுக்கு பின்னாடியும் யாரும் அந்த இடத்துக்கு வர முடியல. ஒரு உன்னத நிலை. அதற்காக அவன் என்னெல்லாம் காரியங்கள் செஞ்சான்னு நம்ம பார்க்க போகிறோம். நாமும் அதே போல் மாற வசனம் வாசி கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். காரானில் இருக்குமுக்கு முன்னே, ஆதியாகமத்தில் காரானில் இருக்கும்போது கூப்பிட்டா தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் அதுக்கு முன்னாடியே தேவன் அவனை கூப்பிட்டுருக்காரு. மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்கும்போதே தேவன் அவனை கூப்பிட்டுருக்காரு. இதான் முதல் அழைப்பு அவனுக்கு. எப்படி கூப்பிட்டாரு? நீ உன் தேசத்தை, இனத்தை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னாரு. வெறும் வார்த்தையால் அல்ல, மகிமையை காட்டினார் அவனுக்கு. அவருடைய மகிமையை காட்டினார். அவருடைய மகிமையை நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம்ல. சீனாய் மலையில் அவர் மகிமையாய் இறங்கினார். இஸ்ரேலர்கள் பார்க்க முடியல, பயந்துட்டாங்க. அந்த மின்னலும் இடியும் சத்தத்தை கேட்டு தேவனை கூட பேச வேண்டான்ட்டாங்க அவங்க.
அந்த அக்னி எரியதை பார்த்துட்டு ஐயோ அவன் பயந்து மோசே பேசட்டும் தேவன் பேச வேண்டான்னு சொன்னாங்க. அவர் மகிமை பயங்கரமான மகிமை அது. அந்த மகிமையை பார்த்துக்கிட்டு மோசேக்கு தேவன் முள் செடியில் அவர் மகிமையை காட்டினார். முள் செடியில் அக்னி எரியுது, அதில் தோன்றி தேவன் மோசேக்கிட்ட பேசினார். மோசே மலையை விட்டு இறங்கி வாரான். மோசே முகத்தை மக்களால் பார்க்க முடியல. மோசே முகத்தை மூடினா தேவனுடைய மகிமை. அந்த மகிமையை ஆபிரகாம் பார்த்ததுனால உடனே பரப்பிட்டார். நம்ம அந்த மகிமையை பார்த்துருக்குறோமா? வேதத்தில் வாசிக்க கேட்டிருக்கோம். இப்போ கூட நம்ம மகிமை பற்றி கேட்டோம். எவ்வளோ காலமாக கேட்டுட்ருக்கோம். நம்ம அவர் சொல்படி கேட்குறோமா? ஆபிரகாம் அவன் மகிமையை பார்த்த உடனே அவன் மெசொப்பொத்தாமியா தேசத்தை விட்டு பரப்பிட்டுட்டான். தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்துட்டான். நம்மளுக்கு தேவன் எவ்வளோ சாட்சி சொல்லியிருக்கிறோம், எத்தனை இடத்துல சாட்சி சொல்லியிருக்கிறோம். நம்ம தேவன் அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், அப்படி செஞ்சிட்டார், இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லி அதெல்லாம் அவர் மகிமையை நம்மளுக்கு காட்டியிருக்காருன்னு தானே அர்த்தம். நம்ம அவர் கட்டளைப்படி நடக்கிறோமா? ஆபிரகாம் நடந்தான். ஆபிரகாம் தேவனுடைய சொல்படி நடந்தான். ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியா தேசத்தை விட்டு பிறப்பிட்டு வந்தவன் அவன் தனியாக வரலை. அவன் அப்பாவையும் கூட்டு வந்துட்டான், லோத்தையும் சேர்த்து கூட்டு வந்துட்டான், மனைவியும் கூட்டு வந்தான். அப்பா பார்த்தாரு, ஆரானில் தங்கிட்டார். ஆரானில் ஒரு செழிப்பான பூமியாக இருந்திருக்கு. ஆரான் அங்கே அவர் பணம் காசை சம்பாத்தியம் பண்ணலான்னு சொல்லி அங்கேயே இருந்துக்கிட்டார் அவர். பிறகு அவர் தகப்பனை இறக்குறாரு. அப்போ தேவன் அவனை கூப்பிடுறாரு. இப்போ வான் கூப்பிடலை, நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போங்கிறாரு தேவன். இப்போ இன்னொன்று சேர்த்துக்கிறாரு, உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு போங்கிறாரு தேவன். மீண்டும் கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் பரப்பிட்டுட்டான். அவன் கூப்பிட மட்டும் செய்யலை, இவன் வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு அவனுக்கு. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவங்களை சபிப்பேன், பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை அழைக்கிறாரு. அவன் பரப்பிட்டுட்டான். நம்மளை தேவன், நீ இவ்வளோ தூரம் உங்கள் இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்களே, என்கிட்ட இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களா, நான் இப்படிலாம் நன்மை செஞ்சிட்ருக்கிறேனே, நான் உங்களை பாதுகாத்துட்ருக்கிறேனே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு வடநாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க, ஊழியம் பண்ண போங்கன்னு நான் போவோமா? அதான் வீடு இருக்குது, பேரன் இருக்கான், பையன் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இப்படி போவோன்றோமே. ஆனால் ஆபிரகாம் காரானை விட்டு புறப்பட்டான், நடந்தான். எங்கே? ஈராக்கில் இருந்து இஸ்ரவேலுக்கு நடக்கிறான், ஈராக்லேருந்து கானானுக்கு நடக்கிறான். அவன் எங்கே போகிறான்னு தெரியாது, அந்த நாடு எப்படி இருக்குன்னு தெரியாது, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அந்த மகிமை, தேவனுடைய மகிமையை பார்த்த உடனே அப்படியே கீழ்ப்படைஞ்சு அவன் நடக்கிறான். தேவனை விசுவாசித்து நடக்கிறான். அவன் நாடு, உறவு, தகப்பனை விட்டுலாம் விட்டுட்டு வான்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இந்த உலகத்தை விட்டுட்டு வான்னு அர்த்தம். இந்த உலகத்தில் என்ன இருக்குது? புசிப்பு, குடிப்பு, களியாட்டம், ஆசை, இச்சை, பெருமை, பொறாமை, குறை சொல்லுதல், கோபம், இதுதானே உலகம். இந்த உலகத்தில் இதுதானே நிறைஞ்சிருக்குது. தேவன் அதான் சொல்கிறார், உலகத்தை விட்டுட்டு வான்னா என்ன அர்த்தம்? சொந்தம், தகப்பனை விட்டால் எல்லாம் விட்டுட்டு வான்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் விட்டுட்டு போன அர்த்தம். இந்த களியாட்டங்கள், இச்சையெல்லாம் விட்டுட்டு வான்னு அர்த்தம். இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான் ஆபிரகாம், உலகத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான். இப்போ அவனுக்கு ஒரே ஆள் தெரிஞ்சால் யார்? இயேசு தான், தேவன் தான். தேவனை மட்டுமே சார்ந்திருக்கான். நேரத்தை பூரா தேவன் கூடயே மட்டுமே செலவழிக்கிறான். நம்பிக்கை பூரா தேவன் மேலே வச்சிருக்கிறான். தேவனுக்கு அவனுக்கு சொந்தம்னு யாரும் கிடையாது. இப்போ தேவன் மட்டும் தான் சொந்தம். இல்லை, சொந்தத்தில் விட்டாச்சே, தகப்பனை விட்டாச்சே. அவனுக்கு சொந்தங்கிற சித்தப்பா, மாமா எல்லாத்தையும் விட்டாச்சு. அவனுக்கு சொந்தம்னா தேவன் மட்டும்தான், சொந்தம்னு யாருமே கிடையாது. அதனால தான் தேவனை மட்டுமே பிடித்து கொண்டதுனால தான் ஆபிரகாமன் தேவன் சொல்லி தேவன் சொல்கிறாரு. நாமும் மனதளவில் நாடு, இனம், தகப்பன் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதி பெருமை, சரீர பெருமை, சொத்து பெருமை, படிப்பு பெருமை, குடும்ப பெருமையெல்லாம் விட்டுட்டு, அதாவது இந்த உலகத்தை விட்டுட்டு வந்துட்டோம்னா சாத்தான நம்மளுக்கு தொடர்பு இருக்காது. தேவனுடைய கட்டளை எப்படி சுலபமாக நடக்க ஆரம்பிச்சிருவோம் என்றால் தேவன் நம்ம கூட இருப்பார். தேவ பிள்ளைகள் மட்டுமே நம்ம கூட தொடர்பு இருப்பாங்க.
நாம் தேவ நீதியில் நடப்போம். ஆபிரகாமை போல நம்ம வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவோம். அடுத்து தேவனை விசுவாசிக்கிறான். ஆபிரகாம் எப்படி விசுவாசிக்கிறான் பாருங்க. முதிர் வயதில் சந்ததி வருது அவனுக்கு. 100 வயசில் குழந்தை பிறக்குது ஆபிரகாமுக்கு. இது எப்போ சொல்லப்பட்டது வாக்குத்தத்தம்? இது 75 வயசில் தேவன் சொன்னார் அவனுக்கு. அதை நிறைவேற்ற 25 வருஷம் எடுத்துக்கொண்டார். ஆபிரகாம் முறுமுறுக்கலை. சாராள் திசை மாறினா. ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். 25 வருஷம் காத்திருந்தான், பொறுமையாக இருந்தான். நம்ம தேவன் ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சோதனைகளை நடத்துறாரு, அப்படியே வனாந்தர பாதைகள் நடத்துறாரு, அப்படி ஒரு காத்திருப்பை கட்டளையிடுறாரு. லாசரை எழுப்ப போறாருன்னு தெரியும் அவருக்கு. ஆனால் 4 நாள் கழிச்சு தான் அவர் பெத்தானியாவுக்கு போறாரு. அவர் 4 நாள் கழிச்சு தான் அவனை எழுப்புறாரு. 4 நாள் கழித்து அவருடைய அற்புதத்தை செய்யும்போது அந்த அற்புதம் மகிமைப்படுது. இங்கே சாராளுக்கு பெண்களுக்கான வழிபாடு நின்று போச்சு. கிழவனும் கிழவியும் ஆகிட்டாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் பழிக்குது. விசுவாசம் குழந்தையை கர்ப்பப்பையில் கொண்டு வைக்குது. எனக்கு தேவன் 35வது வயதில் தான் வேலை கொடுத்தாரு. ஆனால் அப்ளிகேஷன்லாம் போட்டது 30, 20, 31 வயசு 32 வயசுலேயே போட்டாச்சு. ஆனால் கோர்ட்டில் கேஸு அதுக்கு இதுன்னு சொல்லி இந்த டிஆர்பியில் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்னா ஜெயலலிதா அப்படி இல்லை. அவ்வளோ நாள் ஆகிட்டு 95 தான் அப்பாயின்மெண்ட்டுனா. 35 வயசில் தான் நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். அப்பாயின்மெண்ட் ஆன உடனே 3 வருஷத்தில் 2 ப்ரொமோஷன் அடுத்து. அந்த ப்ரொமோஷன் மூலம் சம்பளம் எனக்கு பயங்கரமாக கூடிட்டு. நான் 20 வயசில் வேலைக்கு போயிருந்தேன்னா எவ்வளோ சம்பளம் வாங்கணுமோ அந்த சம்பளத்தை 35வது வயசில் நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம கடமையை உண்மையை உத்தமாக செஞ்சுக்கிட்டே இருக்கானு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் தேவனுக்கு. அது தேவனை என்னை முன்குறித்திருக்காருன்னு தான் நான் இப்போ நம்புகிறேன்னா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவேன். ஒரு பஸ்ஸில் நான் இங்கேருந்து போகிறேன்னு வச்சுடுங்க, நன்றி இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் தேவன் துருத்தியில் சேர்த்து வச்சுருக்கிறார். இப்போ தான் நான் உணர்றேன். அதெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம அவர் கட்டளைப்படி நடந்துக்கிட்டு உண்மை உத்தமமாக வாழ்ந்திருந்தா தேவன் அவர் சித்தமான நேரத்தில் நம்மளுக்கு கூலியை கொடுத்துருவார். அவர் கூலியை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். நம்முடைய உழைப்புக்கும் நம்முடைய தியாகத்துக்கு நம்ம காத்திருப்புக்கெல்லாம் கூலி கண்டிப்பாக உண்டு. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான், பொறுமையாக காத்திருந்தான் குழந்தைக்காக. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுடைய ஆச்சரியமான காண கிடைக்காத விசுவாசம் அவனுக்கு நீதியாக மாறியது. நீதி என்றால் என்ன? எது நீதி? கர்த்தரை நம்புவது, விசுவாசிப்பது, கீழ்ப்படிவது. நம்ம இஷ்டத்துக்கு இது தப்பு இது சரி என்று சொல்வது அல்ல நீதி. தேவன் தான் நீதி. அவர் சொல்லுதான் நீதி. அவர் செயல்தான் நீதி. அவர் பார்வை நீதி. நீதி என்றால் நம்ம தேவன் மட்டுமே. அவர் நீதியாலே செய்யப்பட்டவர். அவர் டிசைனே நீதி தான். இவரை தவிர உலகத்தில் வேற எங்கே நீதி கிடையாது. நீதி இல்லை உலகத்தில். நாம் நீதியின்படி நடக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நீதி எல்லாம் பைபிளில் தான் இருக்குது. அவர் நம்பிக்கையில் தான் இருக்கார், வார்த்தையில் தான் இருக்குது, அவர் கட்டளையில் தான் இருக்குது, அவர் பிரமாணங்களில் தான் நீதி இருக்குது. இதுதான் நம்ம நீதிமானாக மாற்றும். ஆபிரகாமுக்கு ஒரே கல்ல 2 மாங்காய். அவன் 25 வயசு காத்திருந்ததுனால அவன் நீதிமானாக ஆக்கப்பட்டான். அவன் குழந்தை பாக்கியமாக அவனுக்கு கிடைத்தது. சரி, நீதின்னு சொல்லியாச்சு. நீதின்னு அநீதின்னு ஒன்று இருக்கும்ல, அநியாயம்னு ஒன்று இருக்கும்ல. அநியாயம்னா என்ன? தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமை, தேவனை விசுவாசியாமல் இருப்பது, தேவ பிள்ளையாக மாறாமல் இருப்பது, அவருடைய நீதியின் பாதையில் நடக்காமல் இருப்பது தான் அநீதி, அநியாயம். இதுக்கு தண்டனை உண்டு இல்லை? அநியாயம் செஞ்சா அந்த தண்டனை தான் நம்ம படுற கவலை, கண்ணீர் வடிக்கிறோமே, அது தண்டனை. அநீதியின் தண்டனை, அது கஷ்டம். அநீதியின் தண்டனை, வறுமை, பரம்பரையாக வறுமையில் இருக்கிறாங்களே, அநீதியின் தண்டனை அது. பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே முட்டினாலும் பிரச்சனை, அநீதியின் தண்டனை. சண்டை, கெட்ட பழக்கம், இப்படி குடிச்சிட்டு அலையிறாங்களே, கெட்ட பழக்கங்கள், அநீதியின் தண்டனை. பிரிவினை,
சண்டை சச்சரவு, குடும்பத்துக்குள்ளே வெளியில் எங்கே போனாலும் பிரச்சனை, அநீதியின் தண்டனை. உடனே நம்ம தேவ கட்டளைப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டா நீதிமானாக தேவன் நம்மளை மாற்றிடுவார். அப்பொழுது களிப்பு தான், மகிழ்ச்சி தான், ஆனந்தம் தான், சுகம்தான். ஆபிரகாம் தேவன் என்று சொல்ல வைத்ததுக்கு காரணம் இதுதான். அவனுடைய விசுவாசம், அவன் தேவனுடைய கீழ்ப்படிதல், தேவனை விசுவாசித்தது அவன் நீதிமானாக மாற்றிவிட்டது. உலகத்தில் நீதிமானாக ஒரே வழி, நீதிமானாக மாறுறதுக்கு ஒரே வழி தேவ கட்டளை கீழ்ப்படிவது. அதை கரெக்டாக செஞ்சிட்டான் ஆபிரகாம். அதனால தான் ஆபிரகாமின் தேவன் அவர் சொல்கிறாரு. அடுத்து தேவனோட உடன்படிக்கை பண்ணுறான். விருத்த சேதனம் 99 வயசில் அவனுக்கு விருத்த சேதனம். உலகத்தில் முதல் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அவனாக இருப்பான். நமக்கு என்ன உடன்படிக்கை? நம்மகிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு அவர். என்ன உடன்படிக்கை? வாசிக்க கேட்போம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். உடன்படிக்கையின் பிரமாணங்கள் எங்கே வச்சிருக்காரு? மனதில் வச்சிருக்காரு, இதயத்தில் எழுதுறாரு. அப்போது அவர் உடன்படிக்கைப்படி நடந்தா, கண்டிஷன் நடந்தால் நான் அவர்கள் தேவன், நடக்காட்டா நான் உங்கள் தேவன் இல்லை. நடந்தா அவர்களின் ஜனங்கள், நடக்காட்டா அவர்களின் ஜனங்கள் இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மளை என்னுடைய ஜனம்னு சொல்கிறாரு. எப்போ? உடன்படிக்கைப்படி நடந்தால், பிரமாணங்களை கை கொண்டால். உதாரணத்துக்கு சிஎம் இருக்கார், 2 பையன் இருக்காங்க. ஒரு பையனை அவர் சொல்கிறாரு, இவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இவன் பையன் இல்லைன்னு சொன்னால் அந்த பையனுடைய நிலைமை எப்படி பரிதாபமாக இருக்கும் பார்த்தீங்களா? ஏன் அப்படி சொல்கிறாரு? அவன் குடித்து அழித்து சண்டை போட்டு இது பண்ணிட்டு இருந்தா எப்படி அவனை தன்னை பையனை ஏற்றுக்கொள்வார் அவர்? இது மாதிரி தான் முன்னாடி கருணாநிதி இருந்தார். கருணாநிதி அவருக்கு அடுத்த வாரிசை கொண்டு வர முயற்சி பண்ணும்போது முதல்ல முத்துன்னு ஒருத்தனை கொண்டு வந்தார். அவர் மூத்த பையன் முத்து. அவன் பிரச்சனை பண்ணிட்டான், அவன் வேண்டான்ட்டார். திருப்பி அழகிரியை கொண்டு வந்தார். அழகிரிக்கிட்டையும் கொஞ்சம் அதிருப்தி அவருக்கு. அதுக்கு பிறகு தான் ஸ்டாலின் வந்தார். இப்படி ஒழுக்கமாக இருந்தால் தானே வாரிசா தேவன் இது பண்ணுவார். அவருடைய கட்டளைகள் படி நடந்து பிரமாணங்களை கை கொண்டு நம்ம நடந்துட்டோம்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நம்ம ஜனங்கள். சாதாரண உலகத்தில் அழியும் பதவிக்கு இல்லை, வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு நம்ம அவருக்கு ஜனமாயிருவோம். அவர் கட்டளைப்படி கை கொண்டா. அந்த பிரமாணங்கள்லாம் என்ன? உடன்படிக்கை பிரமாணங்களை எழுதியிருக்காரா கட்டளை கைட்டுக்கோன்னு சொல்கிறோமே. என்ன பிரமாணங்கள்? அது வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதுதான் பிரமாணம். நம்மளுக்கு சொல்லப்பட்ட பிரமாணம் இதுதான். இந்த பிரமாணத்தை கடைபிடிக்க சொல்கிறாரு. அன்புங்கிறாரு. எல்லாரிடமும் தேவனை வெளிப்படுத்தணும். சண்டை போட்டு சச்சரவு போட்டு விடாப்பிடியாக கோவப்பட்டுக்கிட்டு எரிச்சல் பட்டுக்கிட்டு இருந்தால் அது யாரை வெளிப்படுத்துகிறோம்? பிசாசை வெளிப்படுத்துகிறோன்னு அர்த்தம். தேவனை வெளிப்படுத்துகிறோம்னா அந்த அன்பு எல்லாத்துக்கிட்டையும் பொறுமையாக தாழ்மையாக இருக்கிறது தான் அன்பு. அன்பை காட்டணும். எல்லா தவறையும் மன்னித்து விட்டு கொடுத்து அன்பை காட்டணும். எல்லாத்தையும் அன்பாக இருந்தால் நம்ம தேவனை வெளிப்படுத்துகிறோம். அதுதான் முதல் பிரமாணம். 2வது சந்தோஷமாக இருக்கணுங்கிறாரு. எப்போதும் சாத்தானை தோற்கடிக்கணும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சாத்தானை தோற்கடிக்கிறது என்ன காரியம்? சாத்தான் என்ன பண்ணுவான்? கவலைப்பட வைப்பான், கண்ணீர் பட வைப்பான். நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்கே, இந்த வாழ்க்கையே போர் அடிக்குதே, இந்த வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, இந்த வாழவே வேண்டாம்னு நினைக்க வைப்பான். அதான் அவங்க காரியங்கள். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அவனை ஜெயிக்கணும். நம்ம தேவன் இருக்கார், எல்லாத்தையும் கவனிச்சு கொள்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவே வேண்டாம், எல்லாத்தையும் அவர் தலையில் தூக்கி வச்சுறானு. அவர் எல்லாத்தையும் கவனிச்சிடுவார். ஆனால் அவர் கட்டளை அப்படி நடக்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அடுத்த சமாதானம். நம்ம பேச்சு செயல் எல்லாத்துலேயும் சமாதானம் உண்டாகணும். சமாதானமாக இருக்கணும். நம்ம சமாதானத்தை நம்ம உணரணும். முதல்ல நம்ம சமாதானமாக இருக்கணும். எல்லாரும் சமாதானமாக இருக்க உதவி பண்ணணும்.
நீடிய பொறுமை. யார் என்ன இடைஞ்சல் பண்ணாலும் தேவன் பார்த்து கொள்வார். நம்ம ஒன்றும் பழி தீர்க்க வேண்டாம். பழி வாங்குறது அவருடைய காரியம். நம்ம எல்லாத்தையும் மன்னித்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நீடிய பொறுமை, தயவு, தாழ்மையாக இருக்கணும், பெருமையாக இருக்கக்கூடாது. நற்குணம், மன்னிக்கணும், எல்லாத்தையும் மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், பொறுத்து போகணும், பாராட்டணும். எங்கெல்லாம் உங்களை விட நல்லது பண்ணுறாங்களா உடனே பாராட்டணும். ரொம்ப முக்கியமான குணம் இது, பாராட்டணும். உதவி செய்யணும், தேவன் வந்தவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், முடிஞ்ச உதவிகளை செஞ்சிடணும். விசுவாசம், தேவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நம்ம கடமையை கண்ணுங்க அர்த்தமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேவன் அவர் சித்தமான நேரத்தில் நம்ம செய்த வேலையினுடைய அக்கறையை பார்த்து வேலைக்கு கூலி தந்துக்கிட்டே இருப்பார். கூலி தராமல் இருக்க மாட்டார். நம்ம கடமையை உண்மையும் உத்தமமாக செய்து கொண்டே இருக்கணும். நம்ம அவர் மேலே விசுவாசத்தை வச்சுக்கிட்டு வெற்றி ஒரு நாள் வரும். வெற்றி உலகப்புறமான பிரகாரமான வெற்றியாக இருக்கலாம். அது நம்மளுக்கு மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், பரம்பரைக்கு வர்ற வெற்றியாக இருக்கலாம். அது சாந்தம். யார் என்ன கேடு இடைஞ்சல் செய்தாலும் நான் வருத்தப்படாமல் கோவப்படாமல் தேவன் நன்மையை செய்வார் என்று நம்பி பொறுமையாக சாந்தமாக காத்திருக்கணும். இச்சை அடக்கம். உலக பெருமை, மாமிச இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம அடக்கமாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். நம்ம இந்த பிரமாணங்களை எல்லாம் செயல்படுத்தணும். இந்த பிரமாணங்களை செயல்படுத்தட்டா என்ன அர்த்தம்? அது அநீதி. அந்த அநீதி எதுலாங்கிறத வாசிக்க கேட்போமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் யாருடைய பிரமாணம்? சாத்தானுடைய பிரமாணம். இதெல்லாம் சாத்தான் செய்கிற காரியங்கள். இயேசு சொல்கிறாரு நம்ம நீதிமானா, தேவன் சொல்கிறாரு நம்ம நீதிமானா நம்ம இருக்கிறோம்னா நம்ம அடையாளம் என்ன? இந்த பிரமாணங்கள், இந்த ஆவியின் கனிகள் நம்மகிட்ட வெளிப்படணும். நாம் தேவ உடன்படிக்கைப்படி நடந்தால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெறலாம். எது ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? ஆடு, மாடு, தங்கம், வெள்ளி, பொன், இதெல்லாம் கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். அதற்கு மேலே பரமகாணான். பரமகாணான நம்ம பரத்துலேயும் போய் சந்திக்கலாம், இந்த பூமியிலையும் அனுபவிக்கலாம். நம்ம அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவதுடன் நம்மளை தேவன் நம்ம பேரையும் பயன்படுத்தி இவனுடைய தேவன்னு சொல்லுவார் அவர். அடுத்து மிகப்பெரிய சோதனைக்கு கீழ்ப்படுகிறான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் சொல்லுது, ஒரே மகனை பலி கொடுக்க தயாராகிட்டான். அதிகாலையில் புறப்பட்டான் பலி கொடுக்க பிள்ளைய. எங்கே? மோரியா மலைக்கு. கேட்டிடாத, பார்த்திடாத விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாம. இதே போல் எனக்கு ஒரு சோதனை வந்துச்சு. என் ஒய்ஃபை நான் கல்யாணம் பண்ணுறது காரணம், எங்கள் அப்பா என்ன முடிவு எடுத்திருந்தாங்கன்னா வேலை பார்க்குற பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துறாங்க. எனக்கு அப்படி தான், என் தம்பிக்கு அப்படி தான். 2 பேருக்கும் வேலை பார்க்குற பெண்ணை தான் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் ஒய்ஃபு இப்போ சொல்கிறா, திடீர் 2005 சொல்கிறாப்புல, வேலை பார்த்துட்டே இருக்கும்போது சொல்கிறாப்புல, எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, நான் வேலையை விடணுங்கிறாப்புல. இன்னும் 10 வருஷம் சர்வீஸ் இருக்குது, 24,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காப்புல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் கலந்துக்கிட்டேன். அவங்க சொல்ல, கிறுக்கான பிடிச்சிட்டு உங்களுக்கு வேலையெல்லாம் விட்டுறாதீங்க, விட சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆனால் தேவன் விட சொல்ல வைத்தார் என்ன. தேவனுடைய கிருபை வேலையை விடுன்னு சொன்னேன், வேலையை விட்டா. அப்போது பென்ஷன் விஆர் ஸ்கீம் அப்போ வந்துருந்துச்சு. அந்த ஸ்கீம் பிரகாரம் எலிஜிபிள், 21 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருந்தா. அதனால் அந்த விஆர் ஸ்கீமில் வேலையை விட்டதுனால பென்ஷன் உண்டு. இந்த பென்ஷன் முதல் மாதம் பென்ஷன் எவ்வளோ தெரியுமா? 1700 ரூபாய். அவள் வாங்கிட்ட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 24,000 ரூபாய். ஒரே மாதத்தில் 24,000 ரூபா போகுது. நாங்கள் செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு தேவனுக்கு உதவி பண்ணார்.
எங்கள் பிள்ளைங்க தான் பாவம். நாங்கள் பெரிய ஆட்கள், நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ரொம்ப செலவெல்லாம் குறைச்சி நாங்கள் இது பண்ணி வச்சு தேவன் அதை ஜெயிக்க எனக்கு உதவி பண்ணார். அதே போல் உங்களுக்கு சோதனை வைக்கப்படலாம். உன் நேரத்தில் சோதனை, வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் இருந்திருப்போம். வேலை கொடுத்துப்பார், தொழில் கொடுப்பார், ஒரே பிஸ்னஸ் ஜே நடக்கும், தொழில் நல்லா நடக்கும், வேலை நடக்கும், காசு பணம்லாம் வந்துட்டு இருக்கும். அப்படின்னா அவர் சோதனை அவர் பார்ப்பார். இவன் நம்மளை பிஸியாக நம்ம கொடுத்துட்டோமே, கேட்டது பிறகு கொடுத்துட்டோமே, இவன் சோஸ்திரம் பண்ணுறானா, நம்மளுக்கு இவன் நன்றி சொல்கிறானா, தினம் தினம் அவன் செய்கிறது கிருபையை நம்மகிட்ட கேட்குறானான்னு பார்ப்பார். சோதனை இது. நாம் செய்யவில்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை பெருகும், சமாதானம் போய்விடும். பிறகு திருமண திசையெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். நம்ம உடனே உணர்ந்து கொள்ளணும், நம்மளுக்கு சோதனையில் தோத்துட்டோம், நம்ம உடனே நம்மளை சரிப்படுத்தணும். அடுத்து வியாபாரம் தொழிலில் நல்லா போயிட்டுருக்கோம். அப்போ தான் ஒரு சின்ன மன ஆசை வரும். இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்குமேன்னு தோணும். சோதனை, நம்ம வைக்கப்படும் சோதனை. தோற்றக்கூடாது, லாபம் வரும், ஆனால் தொழில் கொஞ்ச நாள் நின்று போய்விடும். வேலையில் சோதனை, வேலை செய்யவே வேண்டாம், செய்யாமலே சம்பளம் வந்துட்டு இருக்கோம். வேலையில் கமிஷன் கிடைக்கும், லஞ்சம் வாங்கலாம். இந்த லஞ்சம் வாங்கிறது, இந்த பணத்தால் செய்யப்படுற பாவங்கள் இருக்குது பாருங்க. இந்த பாவத்துக்கு வார்த்தைகளால் மன்னிப்பை வாங்க முடியாது தேவன்கிட்ட. இந்த பாவம் நம்மளை விட்டு போகணும்னா நம்மகிட்ட வந்த பணம் யார்கிட்டேருந்து வாங்கினோமோ அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும். பைபிள் அதை தான் சொல்லுது. அந்த பணம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகணும். யார் பணமோ அவங்கக்கிட்ட போகணும். அப்போ தான் அதுக்கு மீட்பு உண்டு, அதுக்கு மன்னிப்பு உண்டு. ஏன்னா சகைவை தேவன் பார்த்தார் மரத்தில். சகைவை இறங்குவான்னு சொன்னார். சகைவுக்கு ரட்சிப்பு வரல. சகை கூட நடந்து போகிறாரு. சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வரல. வீட்டுக்கு வந்தாச்சு, சகை வீட்டுக்குள்ளே போயாச்சு, ரட்சிப்பு வரல. எப்போ ரட்சிப்பு வந்துச்சு? அவன் சொன்னான், நான் நாளத்தனையாக திருப்பி கொடுப்பேன். அப்போ தான் ரட்சிப்பு வந்துச்சு. அதனால் இந்த பணம் காசு ரொம்ப ரொம்ப பாவத்தை நம்மளுக்கு கொண்டு வந்துடும். பாவம் தேடி வரும். யோசேப்புக்கு வந்தது போல் சோதனை ஜெயிக்கணும். கோவப்பட சண்டை போட சூழல் காத்து இருக்கும். சோதனை நம்ம மதிக்க மாட்டாங்க, அற்பமாக பார்ப்பாங்க, இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம தனிமைப்படுத்துவாங்க. நம்ம முன்னாடி அவங்க பெருமையை கொப்பளிப்பாங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் இல்லாமல் இருக்கோங்கிறதுனால. சோதனை, வாயை திறக்கக்கூடாது. அன்பை, தாழ்மையை, பொறுமையை காட்டணும். தேவன் எல்லாத்துக்கும் பதிலளிப்பார். நமக்கும் அளிப்பார், அவங்களுக்கும் அளிப்பார். இப்படி சோதனை தான் வாழ்க்கை. வாழ்க்கையே இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ஜெயித்துட்டே வரணும். தேவன் நம்ம கூட இருப்பார். பிரமாணங்களை கை கொண்டு நம்ம ஜெயித்துக்கிட்டே வரணும். தினம் அவட கிருபையை கேட்கணும். ஜெயிக்கிறதுக்கு ஜெயித்து கொண்டே வந்தா ஜீவ கிரீடம். ஆபிரகாம் இந்த சோதனையில் யோசிக்கலை. பையனை பலி கொடுக்க போகிறதில்ல, யோசிக்கல. அவன் யாருடைய ஆலோசனை கேட்கல, உடனே கீழ்ப்படிந்தான். மகனை பலி கொடுக்க புறப்பட்டான், நீதிமான் ஆனான். ஆபிரகாமின் தேவன் என்ற பெரிய பெரிய பதவியை, பெரிய புகழை அவன் பெற்றான். எப்படி அவனால் இதெல்லாம் இப்படி செய்ய முடிஞ்சது? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுது. அவன் ஒரே மகனை பலி கொடுக்க இப்படி ஏன் அவனால் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லுது. ஆபிரகாம் தேவனை வழிபட வாஞ்சியாக இருந்தான். அவன் பலிபீடம் கட்டிக்கிட்டே இருந்தான். ஆபிரகாம் எங்கே போனாலும் பலிபீடம் கட்டிடுவான். தேவனை ஒரு இடத்த தரிசிக்க நாங்கள் பலிபீடத்தை கட்டிடுவான். கூடாரத்தை வேறு இடத்துல போடுறான், நாங்கள் பலிபீடத்தை கட்டிடுவான். பலிபீடத்தை கட்டி அவன் தேவனை அருகில் வச்சுக்கிட்டே இருந்தான். தேவனை சஞ்சரித்துக்கிட்டே இருந்தான். அவன் தேவனை தனக்கு முன்பாக வைத்து கொண்டே இருந்தான், நின்று கொண்டே இருந்தான் தேவனுக்கு முன்பாக. அதனால தான் அவனால் அப்படி செய்ய முடிந்தது. நம்ம ஒரு நாளுக்கு எத்தனை வேலை ஜெபம் பண்ணுறோம்? தானியேல் 5 வேலை ஜெபம் பண்ணான். அவன் பெரிய அதிகாரி. 5 வேலை தேவன் என்ன கேட்டிருப்பான்? அவன், நான் இந்த பிரச்சனையில் சந்திக்கிறேன் தேவனே, இதெல்லாம் நான் எப்படி பண்ண ஆலோசனை கேட்டிருப்பான். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆலோசனை கேட்டிருப்பான். அவன் சாத்தான் எப்படி கொண்டு வந்தான் அவருக்கு? இந்த ஆலோசனை கேட்க விடாமல் தடுக்கிறதுக்கு. அவன் உண்மை உத்தமமாக அதிகாரியாக இருக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு அவன் என்ன சொன்னான்? உனக்கு மரண தண்டனை ஜெபம் பண்ணான்னா, மரண தண்டனை தான் நான் வாங்கிக்கிறேன். தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார். நம்ம
வாழ்க்கையில் நம்ம ஆலோசனை கேட்குறோமா? ஆபிரகாம் அந்தி சந்தி மத்தியானம் எல்லா வேலையிலையும் பலிபீடத்தில் பழி செலுத்திக்கிட்டே இருந்திருப்பான். அதனால தான் ஆபிரகாமால் அப்படி ஒரு பெரிய காரியத்தை, மகனை பலி கொடுக்குற பெரிய காரியத்தை, பெரிய சோதனையில் ஜெயிக்க முடிஞ்சுது. தானியேல் அதில் 5 வேளை ஜெபமானதுனால தான் அந்த பெரிய சோதனையில் ஜெயிக்க முடிஞ்சது. நாம் அப்படி பண்ணுறோமா? நம்ம தேவன்கிட்ட அப்படி ஆலோசனை கேட்கமா? நம்ம வேலை காரியங்களில், குடும்ப காரியங்களில், தொழில் காரியங்களில், பிள்ளைங்க காரியங்களில் நம்ம ஆலோசனை நம்ம அவர்கிட்ட கேட்குறோமா? ஒவ்வொரு பொழுதும் ஆலோசனை கேட்கணும். ஏன்னா அவர் அற்புதமான ஆலோசனை தேவன். அவர் நமது அப்பா, அவரை பயன்படுத்தணும். இப்படியாக நாமும் அவருக்கு பலிபீடத்தை மனதில் கட்டி அவருக்கு பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நன்றி பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆலோசனையை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு அவற்றை. அப்போது நமது பேரையும் அவர் பயன்படுத்துவார். அடுத்து ஆபிரகாமிடம் காணப்பட்ட இன்னொரு பெரிய ஒரு குணம் என்னென்னா, ஒரு பெருந்தன்மையான குணம், ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு குணம் அவன்கிட்ட. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் தெரியும், லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்துட்டு, உடனே ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கான்னு, நான் தான் மூத்தவன், நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் அழைப்பு, நீ வா, எவன் அவன்கிட்ட சண்டை போட்டான் இன்னும் நியாயம் விசாரிக்கலை. ஆபிரகாம் உடனே நீதி நேர்மையெல்லாம் பார்த்து நியாயம் விசாரிக்கலை. ஆபிரகாம் என்ன சொன்னால், பிரச்சனைக்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்கிறான். நாம் சகோதரர்கள், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம், பிரிந்து போகலாம். நீ விரும்பின இடத்துக்கு நீ முதல்ல போ, நீ விரும்பினதை முதல்ல எடுத்துக்கோ, மீதி இருக்கிறது நான் எடுத்துக்கிறேன், நீ வடக்க போனால் நான் தெக்க போகிறேன். நம்ம குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கோம்? எத்தனையோ குடும்பத்தில் சொத்துக்கு சண்டை, சாதாரண பொருளுக்கு ஒரு பெஞ்சு நாற்காலி கூட சண்டை போட்டதை நான் கேட்டிருக்கேன். சொத்தை பிள்ளைகள் எழுதி வச்சா பிள்ளைங்க பேரண்ட கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஆசை, பேராசை, பொறாமை, பெருமை குடும்பத்தை சிதைத்துக்கிட்டு இருக்கு. அவன் என்ன குறைஞ்சி போனான்? லோத்துக்கு முதல் வாய்ப்பு கொடுத்ததுனால. அது மட்டும் இல்லை, யுத்தத்தில் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் கொள்ளையிட்டு போயிட்டாங்க, பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் சந்தோஷப்படலை. ஆபிரகாம் போய் உயிரை பணயம் வைத்து யுத்தம் செய்து அவனை மீட்டு வந்தான். அதே போல் நாமும் நம்ம சொந்தக்காரர்கள், நண்பர்களுக்கு உதவி தேவைப்படும் போது தேவன் நம்ம உதவி செஞ்சால் தேவன் மகிமைப்படுவார். உதவி செய்தால், நாம் விட்டு கொடுத்தால், பெருந்தன்மையாக நடந்து கொண்டால், சமாதானத்துக்கு காரணமாக இருந்தால், ஆபிரகாமை போல நம்மையும் தேவன் கொண்டாடுவார். அடுத்து ஆபிரகாமோட ஒரு பெரிய குணம் என்ன பாருங்க, வழிபோக்கிற அந்நியரை உபசரிக்கிறான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். உச்சி வெயிலில் வழிபோக்கிற 3 பேர் கூடாரத்தை கடந்து போகிறாங்க. உட்காந்து கூடாரத்து வாசல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் யோசித்தான், சார் இந்த வெயிலில் கடந்து போகிறாங்களே, சாப்பிட்டாங்களோ என்னன்னு தெரியலையே, வயிறு பசிக்குமே இவங்களுக்கு நினச்சான். உணவு கொடுத்து ஓய்வு எடுக்க வைத்து அனுப்ப முயற்சி பண்ணுறான். அதுக்கு பிறகு தான் தெரியுது அவங்க தேவதூதர்கள் என்று அவனுக்கு. ஆபிரகாம் இரக்க சுபாவம் அவனுக்கு இதை செய்ய வைக்குது. இப்படி எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கொடுத்துருப்பான் ஆபிரகாம். ஆனால் அதெல்லாம் பைபிளில் இல்லை. அந்த குணம் தேவதூதர்களையும் உபசரிக்கிற வாய்ப்பை அவனுக்கு கொடுத்து விட்டது. அதனால் குமாரருக்கு உரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இதே போல நமக்கும் நடக்கலாம். நமது இரக்க குணம் சோதிக்கப்படலாம். தேவதூதர்கள் போல உணவுக்காக வருவது போல நம்மிடம் வரலாம். தேவதூதர்கள் நம்மிடம் வரலாம். ஆகவே நாம் உணவுக்காக, உதவிக்காக நம்மிடம் வரும் எல்லோருக்கும் உதவி செய்து சோதனையில் ஜெயித்து தேவதூதர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவோமாக. இறுதியாக ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாகிறான், நண்பனாகிறான் ஆபிரகாம். அதை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். பார்த்தீங்களா?
தேவனுக்கு சிநேகிதன். வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு சிநேகிதனான ஆபிரகாம். சூரியன், சந்திரன், சமுத்திரம், புல் பூண்டையெல்லாம் படைத்தவருக்கு சிநேகிதன். மனிதனை உண்டாக்கினவருக்கு ஒரு மனிதன் சிநேகிதனாகிறான். எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்கள். பொதுவாக நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? சரிசம அந்தஸ்தில் இருப்பாங்க பாருங்கள். பெரிய ஒரு கலெக்டருக்கு, ஒரு பெரிய பணக்காரனுக்கு பணக்காரன் நண்பராக இருப்பான். வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குற நண்பராக இருப்பாங்க. சாதாரண காரங்களுக்கு சாதாரணமான உள்ள ஆட்கள் நண்பராக இருப்பாங்க. இங்கு மனிதனான ஆபிரகாம் தேவாதி தேவனுக்கு நண்பராக இருக்கான். அந்த அளவு தேவனுக்கு பிரியமாக நடந்திருக்கிறான். எப்படி இந்த பிரியத்தை சம்பாத்தியம் பண்ணால்? இதற்கு என்ன காரணம்? வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா? நான் அவனை செய்ய போவதை அவனுக்கு சொல்லாமல் இருப்பேனோ, அவனுக்கு மறைப்பேனோன்னு தேவனியா நான் சொல்கிறாரு. அவன் தன் பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு, வீட்டாருக்கு கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். தேவனை அறிந்திருக்கிறாரு. அதனால தான் தான் செய்ய போவது எல்லாம் நண்பராக மாறின நண்பனாக இருக்கின்ற ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அவன் ஆபிரகாமும் கட்டளைப்படி கரெக்டாக நடந்தான். அதை வசனம் சொல்லுகிறது. வாசி கேட்போம். ஆதியாகமம் 26ஆவது அதிகாரம் 4வது வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். பார்த்தீங்களா? அவன் அப்படி கடைப்பிடிச்சிருக்கான். பிள்ளைகளை கடைப்பிடிக்க வைக்கிறான். அதுதான் நண்பனாக இருக்கான். நம்ம செய்கிறோமா அப்படி? அதனால தான் அவன் பேரை சொல்கிறாரு. ஆபிரகாம் தேவன் சொல்கிறாரு. எல்லாம் செயலில் தான் தேவனை எதிர்பார்ப்பார். வெறும் வெற்று வார்த்தைகளால் அவரை நம்ம ஏமாத்திட முடியாது. நம்ம வாழ்க்கையை பார்ப்பார். நினிவே மக்கள் என்னெல்லாம் பண்ணாங்க? ரெட்டு உடுத்துனாங்க, சாம்பலில் உட்காந்தாங்க, தண்ணி குடிக்கலை, ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட உபவாசம் இருக்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. தேவன் உடனே மன்னிப்பு கொடுத்தாரு. காத்திருந்தார், பொறுத்து பார்த்தாரு, வாழ்க்கை எப்படி வாழ்கிறான்னு பார்த்தாரு. அவன் வாழ்க்கையில் ஒழுங்காக சரியாயிட்டானா அதுக்கு பிறகு தான் அவர் மன்னிப்பு கொடுத்தாரு. அவங்க வர தீங்க தடுத்தார் அவர். அதே போல் நம்ம தேவன் சாதாரணமாக அவருக்கு அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு, நம்ம காணிக்கை கொடுத்துக்கிட்டு, நம்ம அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு இவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதமாக நினைக்கக்கூடாது. அவர் கரெக்டான தேவன். நம்ம தேவன் செய்கிறதுக்கு தான் கூலி கொடுப்பார். அவர் கட்டாளப்படி நடந்தால்தான் ஆசீர்வாதம், சமாதானம். அடுத்து பாருங்கள், அவன் தசமமாக கொடுத்துருக்கிறாரு ஆபிரகாம். அதை வாசி கேட்போம். ஆதியாகமம் 14ஆவது அதிகாரம் 20வது வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் ஆபிரகாம். தேவனுக்கு எல்லா வகையிலும் உகந்தவனாக இருக்கிறான். சோதமை அழிக்கும்போது அவன் சும்மா இருக்கலை. சோதமை அழிக்கும்போது அவன் அழிக்காதீங்கன்னு சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? ஒரு நீதிமான் இருந்துடக்கூடாதே. ஒரு நீதிமான் இருக்கும்போது அந்த இடத்த அழிச்சா அது நீதிமானுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துடும், அது தேவனுடைய பெயர் அதில் பாதிக்கப்படுமே அப்படின்னு அவன் கலங்குறான். அவன் மோசே எப்படி தான் கலங்கினான். மோசே தேவன் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் அவங்க அழிக்க போகிறாங்கிறாரு. தேவன் மோசே சொல்கிறான், இல்லை அழிக்காதையும், உமரால் அந்த கானானில் உள்ள வலிமையான ஜாதிகளெல்லாம் விரட்டிட்டு அந்த கானானை இவங்களுக்கு கொடுக்க முடியல, அதனால தான் இந்த மக்களெல்லாம் வழியில் கொண்டுட்டாருன்னு சொல்லி எதிரி சொல்லுவான். அது உங்களுடைய தேவ செயலுக்கு இழுக்கு. அவன் தேவன் அவர் காரியத்தை செய்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. யார்? மோசையும் உதவி பண்ணுறான், இங்கே ஆபிரகாம் உதவி பண்ணுறான். நீங்கள் அழிக்க போகிறீங்களே தேவன், அழிக்காதீங்கன்னு சொல்கிறான். அங்கே நீதிமான் இருப்பானேங்கிறான். தேவன் சொல்கிறாரு, நான் நீதிமான ஒரு நீதிமான தான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு, அதான் லோத்தை தப்பிக்க வச்சார் தேவன். லோத்தை வெளியில் கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் அழிச்சார் அவர் வேலையை சரியாக செய்கிறதுக்கு. ஆபிரகாம் தேவனுக்கு காரியங்கள் செய்கிறான். அதனால தான் ஆபிரகாம் தேவன் அவர் சொல்ல வச்சார், சொன்னார். நாமும் அவருக்கு நண்பனாக வேண்டுமென்றால், அவர் செய்ய போவதை எல்லாம் நமக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால், நமது பிள்ளைகளுக்கு, நமது சந்ததியை, நமது வீட்டாரை
கர்த்தருடைய வழியில் நடக்க வைக்க வேண்டும். அப்போது நாமும் ஆபிரகாம் போல தேவனுக்கு நண்பனாகி விடுவோம். இறுதியாக ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்லி நான் முடித்து விட போகின்றேன். தேவன் தன்னை ஆபிரகாமின் தேவன் என்று தலைமுறையாக சொன்னதுக்கு காரணம், ஆபிரகாம் தேசம், இனம், தகப்பன் வீடு, அதாவது மாமிச உலகை எல்லாம் விட்டுவிட்டு தேவனை மட்டுமே நம்பி வந்தான். முதிர் வயதில் குழந்தை, வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். ஒரே கல்லில் 2 மாங்கை போல நீதிமானாகவும் மாறிவிட்டான். குமாரனையும் பெற்றுக்கொண்டான். தேவ உடன்படிக்கை கை கொண்டான். 99 வயசில் விருத்த சேதனம். ஏகசூதன் நேசகுமாரனை பள்ளி கொடுக்க தயாரானான். போன இடத்திலெல்லாம் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான். சகோதரனுக்கு விட்டு கொடுத்தான். யுத்தம் செய்து மீட்டு வந்தான். சகோதரனுக்கு உதவி பண்ணான். வள்ளிப்பொக்கரை உபசரித்தான். அதனால் தேவ தூதரனுக்கு உபசரிக்கிற வாய்ப்பை பெற்றான். தான் தேவன் கட்டளைப்படி நடந்தான். பிள்ளைகளை நடக்க வைத்தான். தசம பாகம் கொடுத்தான். சோதோமுக்காக பரிந்து பேசினான். தேவனுடைய வேலையை செய்ய தேவனுக்கு உதவி செய்தான். ஆகவே தேவன் அவன் நாமத்தை தன் நாமமாக ஆக்கி கொண்டார். தனது நாமத்தை ஆபிரகாமின் தேவன் என்று தனக்கு பெயர் சூட்டி கொண்டார். ஆபிரகாம் பேரை தனக்கு சுட்டி கொண்டார் அவர். நாமும் இந்த பாக்கியத்தை பெற ஆபிரகாமை போல அவருடைய நற்குணங்களை எல்லாம் நாம் பெற்று நமது சிலாக்கியத்தை பெறுவோமாக. ஜெபம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளெல்லாம் இதயத்தில் பதியட்டும்ப்பா. இந்த வார்த்தைகளை நாங்கள் செய்ய கிருபை பாராட்டுமோப்பா. இந்த வார்த்தைகள் ஏனோ தானோ என்று நான் கேட்டுவிட்டு போகிற வார்த்தையாக இருக்கக்கூடாதுப்பா. இயேசுவே, 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 கிருபை பாராட்டும், இரக்க பாராட்டும். இதை கேட்குறவங்க எல்லாரும் இதயத்தில் தங்கட்டும். நீ இதயத்தில் எழுதி வையும் இதை. இயேசுவே, அவர்களை இந்த வார்த்தைகள் மாற்றட்டும்ப்பா. ஆபிரகாம் போல மாற்றி நாங்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி என்று நாங்கள் உலகத்துக்கு நாங்கள் தெரிய வர கிருபை பாராட்டும் பிதாவே. இயேசுவின் நாமத்தினால் ஆமென்.